என்னை பார்த்து அவன் எவ்வளோ வார்த்தைகளை பேசிட்டான், எவ்வளோ தாழ்வா என்னை நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னாலலாம் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறான், என்னாலலாம் ஒன்றுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறான். இனி நான் யாருன்னு அவனுக்கு நான் காட்ட போகிறேன். என்னால் என்ன செய்ய முடியும், என்னவெல்லாம் செய்ய முடியும்னு அவனுக்கு நான் நிரூபித்து காட்ட போகிறேன். இதுதான் இனிமேல என்னோட முதல் வேலையாக இருக்கும். இப்படி சபதம் ஏதாவது நீங்கள் சமீப காலமாக எடுத்திருந்தீங்கன்னா இந்த கதை நிச்சயமாக உங்களுக்காக தான். இது மித்ரன், தாத்தா செல்லம். சின்ன வயசுலேருந்தே தாத்தானா ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரத்தை அவன் தாத்தா கூட தான் செலவழிப்பான். அவனோட தாத்தா தான் அவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருந்தார். ஒரு நாள் மித்ரன் கொஞ்சம் சோகமாகவும் ரொம்பவே கோபமாகவும் உட்கார்ந்துட்டு இருந்தான். இதை பார்த்த உடனே தாத்தா பக்கத்தில் போயிட்டு உட்கார்ந்தாரு. என்ன மித்ரன், இப்போதானே நீ சுற்றுலா போயிட்டு வந்த, ரொம்ப சந்தோஷமாக தானே போன, அப்புறம் ஏன் இப்போ இவ்வளோ சோகமாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்டதும் மித்ரன் பேச ஆரம்பிக்கிறான். ஏன் சொல்ல போனால் கத்தவே ஆரம்பிக்கிறான். நான் யாருன்னு அவங்களுக்கு காமிக்கணும், நான் யாருன்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு கத்துறான். என்ன ஏதுன்னு கேட்டால், சுற்றுலா போன இடத்துல ஒரு மலையேற்றம் இருந்துச்சு. ஒரு சின்ன மலையில் கயிறில் ஏறணும். முன்ன பின்ன பயிற்சி இல்லாததால் அவனால் ஏற முடியல. அப்போ அங்கே சுற்றி நின்றுட்டு இருந்தவங்க கேலி பேசி இருக்காங்க, சிரிச்சும் இருக்காங்க. தாத்தா, அவங்களாம் பயிற்சி பெற்றவங்க, எனக்கும் முறைப்படி பயிற்சி கொடுத்துருந்தா அவங்கள விட வேகமாகவே நான் ஏறி இருப்பேன். நான் கூடைப்பந்து பயிற்சியில் தேசிய அளவில் பரிசு வாங்கியிருக்கேன். அவங்களால் அதை வாங்க முடியுமா? படிப்பில் எவ்வளவு அதிக மதிப்பெண்கள் வாங்குறேன், அவங்களால் அதை செய்ய முடியுமா? தாத்தா, இன்னைக்கே எனக்கு மலையேற்ற பயிற்சி கொடுங்க. நான் நல்லா பயிற்சி எடுத்து மலையேறி காமிக்கணும், அதுவும் என்னால் முடியும்னு அவங்களுக்கு நான் நிரூபிக்கணும் அப்படின்னு மித்ரன் சொல்கிறான். உடனே தாத்தா சொல்கிறாரு, சரி வா, இப்போவே நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறம் மலையேற்ற பயிற்சியில் உன்னை நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரனை அழைச்சிக்கிட்டு வெளியில் போகிறாரு. நேராக அவர் போனது ஒரு பந்தயம் நடக்கும் மைதானத்துக்கு. அங்கே நிறைய நாய்களை வரிசையாக நிற்க வச்சு இருந்தாங்க. நாய்களுக்கு நடுவில் ஒரே ஒரு சிறுத்தையையும் பந்தயத்துக்கு நிற்க வச்சு இருந்தாங்க. மித்ரனுக்கு இதை பார்த்ததும் ரொம்பவே ஆச்சரியம். இந்த சிறுத்தை ஒரு எட்டை எடுத்து வச்சாலே ஜெயிச்சிட முடியும், இது ஏன் நாய்களுக்கு நடுவில் நிற்க வச்சிருக்காங்க? சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு மித்ரன் ஆர்வமாக அந்த பந்தயத்தை பார்த்துட்ருக்கான். இப்போ வானத்தை பார்த்து துப்பாக்கியில் சுட்டதும் அடுத்த நிமிஷம் நாய்கள் எல்லாமே ஓட ஆரம்பிச்சது. ஆனால் அந்த சிறுத்தை அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை, அப்படியே அங்கேயே உட்கார்ந்துருச்சு. நாய்கள் மட்டும் தங்களுக்குள்ள பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்ததும் மித்ரன் அப்படியே தாத்தாவை திரும்பி பார்க்குறான். தாத்தா மித்ரனோட தோள் மேலே கை போட்டுட்டு சொல்கிறாரு, சில சமயத்தில் நீ சிறந்தவன், உன்னால் முடியும்னு நீ மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறது ஒரு அவமானம். சிறுத்தை எப்பயுமே அதோட வேகத்தை வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். அதோட வேகத்தையும் வலிமையையும் சில நாய்களுக்கு நிரூபிக்கணுங்கிறது சிறுத்தைக்கு அவசியம் இல்லை. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலைகளில் நம்ம யாருன்னு நாம் நிரூபிக்கலாம். நம்மளை கேவலமாக பேசுகிறவங்க முன்னாடி வாழ்ந்தும் காமிக்கலாம். ஆனால் வேணும்னே நம்மளை தூண்டுறவங்களுக்கு நாமளே நிரூபிக்கணுங்கிறது தேவையில்லாத விஷயம். எல்லாருக்குமே நம்மளை நிரூபிக்கணுங்கிறது அவசியமும் இல்லை. அப்படி நாம் செஞ்சோம்னா நம்மளோட நேரம்
பொருள், ஆற்றல் தான் விரயமாகும். தேவையில்லாதவங்க கிட்டயோ நமக்கு தகுதி இல்லாதவங்க கிட்டயோ நம்ம யாருன்னு நிரூபிக்காம இருக்கிறது தான் சிறந்த புத்திசாலித்தனம். சில நாய்களுக்காக சிறுத்தை ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி தான் நாம் யாருங்கிறத நமக்கு தகுதி இல்லாதவங்க கிட்ட நிரூபிக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை. அவங்கள புறக்கணிச்சிட்டு போகிறது தான் நாம் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடியாக இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இப்போ மலையேற்ற பயிற்சிக்கு போகலாமான்னு கேட்டாராம் தாத்தா. மித்ரன் சொல்கிறான், அது எனக்கு வேணுங்கிற போது நான் கற்றுக்கிறேன் தாத்தா. அடுத்தவங்களுக்காக என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி தாத்தாக்கு நன்றியும் சொன்னானாம். மித்திரன் இப்போ சிறுத்தைய மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள்